Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் ப்ரைஸ் ரீச் ஆகிறவெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. உங்கள் விருப்பம் போல் ட்ரேடிங் ரிஸ்க் ரேஷியோ மாற்றிக்காதீங்க. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான் கம்ப்ளீட்டாக அதாவது ஸ்டாப் லாஸ் நிறைய பேர் என்னென்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஆகவே கூடாது, ஸ்டாப் லாஸ் ஆகாமல் ட்ரேட் பண்ணணும், அது மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்படிலாம் எதுவும் ட்ரையும் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணவே முடியாது உங்களால். ஏன்னா நீங்கள் எவ்ரி சக்ஸஸ் ஃபுல் ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் டார்கெட்டை நீங்கள் புக் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் ஸ்டாப் லாஸை வெறுக்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் அது மாதிரி வெறுக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் தான் உங்களுடைய டார்கெட், உங்களோட அடுத்த லெவல் போகிறதுக்கான முக்கிய காரணமே ஸ்டாப் லாஸ் தான். நிறைய பேர் சொல்லலாம், சார் எனக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக ஹிட் ஆகுதுன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றத டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை அனலிசிஸ் பண்ணி இதை ரிசால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த போகிற ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் அவங்களுக்கும் சம்மந்தம் கொடுக்க அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அதாவது என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண ஒரு சிலருக்கு இந்த மாதிரி லைன் போட்டால் புரியல அவங்களுக்கு அப்படின்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட் லைன் போட்டு விட்றேன், நீங்கள் மாதிரி கீழே போகணும்னு போட்டுறீங்க, நாங்கள் எந்த இடத்துல பை எடுக்கணும், நீங்கள் பாட்டு போட்டு விட்டிங்கன்னா எப்படி சார் நான் பை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிலர் சார் நான் ப்ரைமில் ஜாயின் பண்ண எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுவாங்க கிவ் அண்ட் டேக் பாலிசிலாம் எதுவும் கிடையாது. அது ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்குது ஃப்ரீயாகவே. அது யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் ஒரு வேலையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு என்ன சார் கிடைக்கும், நான் ஏன் ஜாயின் பண்ணணும்னு கேட்க நீங்கள் ஒரு பைசா கொடுக்க வேண்டிய தேவை அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா டிமேட் லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகேங்களா, அதாவது இந்த வீடியோ கீழே அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புக்கிங் 4 இருக்குது இல்லைங்களா, இந்த 4ல் எந்த லிங்க்கில் வேணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அது போதும். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த சில பேர் சொல்லலாம், சார் இதுக்கு ஒரு வேலை அதுக்கு சார்ஜ் இருக்குமோ, அதில் வாங்கிடுவாங்களே காசு, இதில் வாங்கிடுவாங்களே காசு, நம்ம அப்படியே ஏமாற்றிடுவாங்களோ அப்படிலாம் சொல்லலாம். அப்படி ஏன்னா இப்போது ஜென்ரலாக நம்ம யூடியூப்பில் பார்க்குறோன்னப்போ அப்படி தான் ஒரு அவேர்னஸ் வரல. கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கிறது நல்லது தான். பரவாயில்ல, இந்த 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துங்க, யோசனை பண்ணி அப்புறம் கூட ஜாயின் பண்ணிங்க, ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம 3 வருஷமாக நம்ம ஜாயின் பண்ணி ரன் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில். இப்போ நீங்கள் இந்த மாதிரி யோசனை பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஏன் ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னோடய வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பை சேல் வியூஸ், நீங்கள் மார்க்கெட்டிங்க மேலே போகுது, இங்கே கீழே வருது, இதில் சேல் எடுக்கலாம், அங்கே பை எடுக்கலாம் அப்படின்றத வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருப்பேன். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம் வாங்க. அதாவது நம்ம சொல்லுவேன், இப்போ நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, அதாவது இந்த ப்ரைஸ் கீழே வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் போட்டு இந்த மார்க்கெட்டுக்கு கீழே போக போகுது அப்படி உங்களுக்கு பெண்ணில் மார்க்கெட் மாதிரி காமிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் அதுக்கப்புறம் கீழே போகும். சார் இது யார் வேணாலும் கீழே போடலாம், இந்த இடத்துல எந்த கேனில் வச்சு நம்ம சேல் எடுக்கலாம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திரும்பவும் இந்த வீடியோவில் ஒரு டைம் ரீகேப் பார்த்துலாம். அதை லாஸ்ட் டைம் என்ன சொன்னால், இந்த இடத்துல ரிவர்ஸ் கேண்டில் ஏதாச்சும் ஒன்று தெரியுதா பாருங்கள், நெகட்டிவ் கேண்டில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஜூம் பண்ணிக்க பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வச்சுக்கோங்களாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் கேண்டில் போயிட்டுருக்குது, இந்த இடத்துல க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கலாங்களேன். இப்போது நான் இந்த இடத்துல சேலிங்கான சிக்னல் வருது, நான் அந்த பக்கம் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த இடத்துல சேலிங்கான சிக்னல் வருது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சேல் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன அப்படி தான் சேல் பண்ணிடுறாங்க. சேல் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. கண்டிப்பாக அப்படி சேல் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் கேண்டில் வந்தே வரணும், அது வரலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ரிவர்ஸ் கேண்டில் சினாரியோ 1 இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் ரெட் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஓகே நம்ம சேலிங்கான சிக்னல் வந்திருக்குது அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுக்கு கீழே நீங்கள் போக சொல்ல நீங்கள் இதை சேல் எடுக்கலாம், இது மேலே ஸ்டாப் லாஸ் எடுக்கலாம். ஓகே, ஆனால் நிறைய பேர் பொறுமை இல்லாத காரணத்தை என்ன பண்ணாங்கன்னா, ட்ரெண்டு டவுன், ஓகே ட்ரெண்டு டவுனு, ரேஷன் ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே போய்ட்டு இந்த இடத்துல அதாவது நம்ம டாப்பில் போய்ட்டு சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே போய்ட்டு அவசரமாக சேல் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேபி ஏன் அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வராமல் கண்டினியூவாக 3-4 க்ரீன் கலர் கேண்டில் போயிடுச்சா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும். ஒரு சில ஸ்டாப் லாஸை கட் பண்ண மாட்டாங்க, பெரிய லாஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் சொல்ல இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ஒரு 30% அப்படிங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது 30% ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பு. சரி, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறீங்க, ஸோ இன்னொரு கேண்டில் சேம் அதே மாதிரி ஒரு கேண்டில் சேம் ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. ஓகேங்களா,
ஸோ ரிஜெக்ஷன் கேனில் வந்து இது கீழே நீங்கள் சேல் எடுத்திங்கன்னா இந்த கேனலோடைய சிக்னலோடைய பவர் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, மார்க்கெட் கீழே தான் போகும்போது நீங்கள் கீழே சேல் எடுக்கலாம், இது ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம் அப்படின்றத நீங்கள் 50%, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த சக்ஸஸ் ரேஷியோவை நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், சார் ஒரு சில நாங்கள் ஏன் அவசரப்படுறோன்னா ஒரு ஸ்பீடாக கீழே போயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த இதெல்லாம் கவனிக்கணுமா இருக்குதுங்க. ஒருவேளை நீங்கள் காத்திருந்து இந்த ப்ரைஸ் உங்களுக்கு மூமெண்ட்டம் கொடுக்கல, ஒரே கேனில் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ரெட் கலர் கேன் க்ளீனாக ஃபார்ம் ஆகிடுது இடத்துல அப்படின்னா பரவாயில்ல, அப்பேற்பட்ட ட்ரேட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு யாரும் ஈஸியாக ரெடிமேடாக உங்களுக்கு இந்தாங்க சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரியாணி ஒன்று போட்டு வைக்கிறதுல அந்த இடத்துல. ஓகேங்களா, நம்ம கஷ்டப்படணும், நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறது தான் மார்க்கெட். அதாவது நம்ம எந்த அளவுக்கு பேஷன்ஸாக இருக்கிறோம், நம்மளோட பேஷன்ஸ் பொறுமையை சோதித்து அதுக்குண்டான ஊதியத்தை கொடுக்குறது தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கும் எடுத்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம விருப்பம் போல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் ஒரு நாளும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த பிரச்சனையே அதுதாங்க. ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். சார் நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சொல்கிறீங்களே உங்களுக்கு என்ன பலன் அதனால்? ஏன்னா ஒரு சில கேட்டிருக்காங்க, நீங்கள் டெலிகிராம் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே அதனால் உங்களுக்கு என்ன பலன், உங்களுக்கு என்ன யூஸ், நீங்கள் பாட்டுன்னு சம்பாதிச்சு நீங்கள் பாட்டு போயிட்டுருக்கலாம், உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஊரில் டீச்சர் இருக்காங்க, அவங்க டீச்சர் வந்து இன்றைக்கும் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கும் அதே வீட்டில் தான் இருக்காங்க, அதே ஊரில் தான் இருக்காங்க, அதே அவங்களுடைய நிலைமை தான் இருக்கும். ஆனால் அந்த டீச்சருடைய இடத்த வந்து யாராலையும் பிடிக்க முடியாது, அது புரிஞ்சுக்க. ஏன்னா அந்த ஒரு இடம் வந்து அந்த ஸ்தானம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்பவும் உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம காசு பணம் சேர்த்துடலாம், எவ்வளோ வேணால் சேர்த்துடலாம். அந்த கற்றதை கற்பித்தல் அப்படின்னு சொல்லாங்க இல்லைங்களா, அது வந்து வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் மேபி இதில் நிறைய டீச்சர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் நம்புகிறேன். ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்ல நமக்கு வந்து நாலேஜ் வந்து 1 மடங்கு இருந்தது 2 மடங்காக மாறிடும். நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அத்தனை 3, 4, 5 மடங்கு உங்களுக்கு அறிவு வந்து பெருகிட்டே இருக்குமே தவிர கம்மியாக போகிறதில்ல. எப்பயுமே சரி, நாலேஜ் மட்டும் நம்ம எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கெயின்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்னோட சுயநலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய சுயநலம் அது, எனக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகுது எனக்கு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். சரி, இப்போது அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் இப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன சார் நம்ம சிக்னல் எடுக்கலாம்னா, இப்போது சேல் சைடு வந்து நான் சொன்னது ஒரு டைப் தான் கேனல். இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய உங்களுக்கு ரிவர்சபிள் கேனல் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நம்மளுடைய கேனல் ஸ்டிக் பற்றி வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரிவர்சபிள் கேனல் எந்தெந்த கேனில் நீங்கள் சேல் எடுக்கலாம் அப்படின்றது. ஏன் நிறைய இப்போ ஈவினிங் ஸ்டார் இருக்குது, மதர் பேபி கேனல் இருக்குது, நிறைய கேனல் இன்சைட் பார் இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் அதுக்கு கீழே கட்டான சேல் எடுங்க, மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. எது வரலும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிற சிக்னல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சேல் எடுக்கமே தவிர அதுக்கு முன்னாடி வந்து சேல் எடுக்காதீங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பையிங் சைடு போனால் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு பாடி வரும், கீழே இருந்து ப்ரைஸ் வந்து பையர்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க மார்க்கெட்டை, இந்த மாதிரி புஷ் பண்ணுவாங்க கீழே. ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவில் இந்த மாதிரி கேனில் வச்சுனா இதுக்கப்புறம் பை எடுங்க, இதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. எப்போ அப்படின்னு நல்லா கவனிங்க, மார்க்கெட்டு க்ரீனில் இருக்கணும். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. மார்க்கெட் க்ரீனில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சினாரியை பார்க்கணும். மார்க்கெட் ஒரு நல்ல ஃபாலிங் ஆகிட்டு இருக்குது, அதில் போய் நீங்கள் சப்போர்ட்டில் பை எடுக்கிறேன் அப்படின்னா நோ சான்ஸ். அப்போ ரேஷன்ஸ் மேலே உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். நான் சொன்னேன் இல்லை, இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் இருக்கணும் தவிர நீங்கள் பாட்டமில் போய் நம்ம கம்மியான ப்ரைஸ் கிடைக்குது நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தவிர்த்துடுங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா அதில் நிறைய பேர் மாட்டி தப்பு பண்ணிடுறாங்க. ஒரு அக்ரெசிவ், ஓகே நம்ம இதில் போய்ட்டால் நம்ம இதில் பை பண்ணலாம், சேல் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயம் எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா, சரி. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அது புரிஞ்சுங்க. அதாவது இப்போ நம்ம கூட ஒரு சில நாள் 2 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஆன நாள்லாம் இருக்குது, இப்போ கூட ஆகிட்டு தான் இருக்குது. அது மாதிரி தவிர்க்க முடியாது. இப்போது சைட்வேஸில் மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கிங்களேன், சைட்வேஸில் மார்க்கெட் போனால் என்ன பண்ணலாம், நம்ம மார்க்கெட் சைடேஸ்ன்னு தெரியும். இப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறது தான் வந்து பெரிய இன்ஸ்டியூட்ஸ் வேலை. இப்போ ஸ்டாக்ஸ் இங்கே வருது, இந்த இடத்துல மேலே போகுது, அவங்களுக்கு சினாரி காமிச்சிட்டேன், உங்களுக்கு இந்த ரேஷன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னு. இப்போ இந்த இடத்துல மேபி லைட்டாக கட் ஆகிட்டு மேலே போகும், திரும்ப உள்ளே வரும், திரும்ப இந்த கீழே இந்த பக்கம் லோ கட் ஆகிடும், திரும்ப உள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகுனா, இந்த பக்கம் நிறைய பேர் மேலே போயிடுச்சுன்னு சொல்லி பை பண்ணவங்க அவங்களோட ஸ்டாப் லாஸ் டேக்கர் ஆகிடுமா, அதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னு செல் பண்ணவங்களோட அவங்களோட ஸ்டாப் லாஸ் டேக்கர் ஆகுமா. ஸோ இந்த வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். அவசரப்பட்டு நிறைய பேர் இந்த இடத்துல செல் பண்ணுறவங்க வந்து மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். சரி, மேலே போயிடுச்சு அப்படின்னு பை பண்ணவங்களுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சொல்ல இந்த இடத்துல வந்து சேல் எடுத்தால் கீழே வருமா அப்படின்னா இல்லை, மேபி பாதியிலே கூட உங்களுக்கு மேலே போயிடலாம். ஓகே, அப்போ தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்கிறது ஒன்று பார்க்கணும் நம்ம. ஸோ நான் இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சேல் எடுத்தோம்
அதில் 1:1 ரிஸ்க் ரேஷியோ ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா மேபி ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணிவிடுங்க. 1:2 1:3 1:4 வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு வேளை அட்வான்ஸ் ஸ்டேஜில் இந்த 1:1 நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் 1.5 வைங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுடைய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரிவர்ஸ் கேண்டில்ஸ் பற்றி பார்க்கலாம் பாருங்க. இப்போ ப்ரைஸ் எங்கள் இடத்துல கட் ஆகலை, இங்கே வந்துச்சு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் திரும்ப சொல்ல என்ன பண்ணணும் இந்த இடத்துல? எஸ், இந்த ஒரு ஹேமர் கேண்டிலோ இல்லை ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் உங்களுக்கு க்ரீனில் சாலிட் க்ரீனோ ஏதாச்சும் உங்களுக்கு சிக்னல் வரும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும். ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு லிமிட்டில் ரொம்ப ரொம்ப சொல்ல அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு வலியே கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கிற கேண்டில் வந்து பார்க்கணும். அப்புறம் வந்து டைம் ஃப்ரேம் பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. சரி, எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தால் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ லைக்ஸ் பொறுத்து நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா முக்கியமாக டைம் ஃப்ரேம் கூட ரொம்ப முக்கியம். டைம் ஃப்ரேம் மேட்சிங் பண்ணுறது நிறைய இப்போ டைம் ஃப்ரேம் தப்பாக செலக்ட் பண்ணுவோம். டைம் ஃப்ரேம் எடுக்கிற விதம் வந்து அவங்களுக்கு புரியல. ஸோ இந்த வீடியோஸ் மேக்ஸிமம் எவ்வளோ லைக்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு 200-250 லைக்ஸ் 200 above லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வந்து அந்த டைம் ஃப்ரேம் பற்றி நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம எந்த டைம் ஃப்ரேம்லேயே எப்படி பார்த்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத வந்து அந்த 200 லைக்ஸ் வந்த உடனே நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு தெரியாதவங்க பார்த்துக்கலாம். அதாவது இன்றைக்கி என்ன 23 February 23 இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது லைவ் மார்க்கெட்டில் ஜஸ்ட் என் வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுது. இதில் ஒன்றும் டிப்ஸ் காசு எதுவும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து சேல் எடுக்கலாம். இந்த இடத்துல சேல் எடுத்தால் 2, 3, 8, 9 வரலாம் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு 200 EMI லைன் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துடும் அப்படின்றது ஒரு வியூஸ் தான் தவிர வேறு எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதில் ப்ரைஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, ஸோ வெளியே வந்துடுங்க அப்படின்றது. ஓகேங்களா? சின்ன விஷயம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, இதனால் இப்போ சில பேர் வந்து டிப்ஸ் இது எப்படி காப்பி ட்ரேட் பண்ணுவாங்க, அது எப்படி இருக்குதோ அது பண்ணிடலாம் அப்படின்னா இப்போதைக்கு ப்ராஃபிட் பண்ணிவிடுவீங்க. இப்போ ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க சேனல் கொடுத்தாங்க சும்மா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்குது அப்படின்வாங்க. சும்மா என்ன போட்டிலும் தூற்றிலும் எல்லாம் கண்ணனுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பாட்டு நம்ம என்ன ஆகுது என்னுடைய வேலை என்ன ஆகுதோ அது இப்போவும் சரி. நான் என் உள் மனசுலேருந்து சரி நிறைய பேருக்கு ஹெல்பிங் நேச்சரோட தான் அந்த 3 வருஷம் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட நான் எதையும் நான் எதிர்பார்த்துலாம் வந்து பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுக்கேன். ஒரு சில வந்து வெபினார் சேர்றாங்க, விருப்பப்பட்டு. நான் சொல்ல வெபினார் சேருங்க அப்போ தான் சொல்லிக் கொடுப்பேன்ல. வெபினார் விருப்பப்பட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்ல தவிர வெபினார் ஜாயின் பண்ண தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அப்படிலாம் இல்லை. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட 1300 யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதே போதுங்களே. ஆல்மோஸ்ட் அதனோட மொத்தம் தான் சுருக்கம் தான் நான் வெபினார் எடுக்கிறது தவிர இப்போ அது ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்று எக்ஸ்ட்ராலாம் ஒன்று கேர் எடுத்து ஒன்றும் பண்ணலையே. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அதை நெக்ஸ்ட் வந்து நம்ம டைம் ஃப்ரேம், அதாவது எந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே, இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோக்கு லிங்க் இருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 1 மாதத்துக்கு ஜாயின் பண்ணிவிட்டு என்னால் அது ஒரு நாள் கூட டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கொடுக்கல, இவங்க கால்ஸும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறது தேவையில்லை. இது வந்து டிப்ஸ் கால்ஸுக்காக கிடையாது, இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம சென்ட் பண்ணுறது. ஸோ லைஃப் டைம் ஜர்னி, ரொம்ப லாங் டைம் ஜர்னி இது. ஓகேங்களா? இப்போ உங்களால் அவ்வளோ காசுலாம் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, லாங் டைமுக்கு அது உள்ளே ஜாயின் ஆகிடுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.